ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, லாங் டேர்முக்கு எப்படி ஸ்டாக் வந்து பிக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பென்னி ஸ்டாக்கெலாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ₹1 ₹2 ₹5 இருக்கும். வாங்கினீங்க அப்படின்னா ₹1000 போகும், ₹2000 போகும்னு சொல்லியிருப்பாங்க. அதில் இருக்க ரிஸ்க்கை வந்து யாருமே சொல்கிறதில்ல. மேபி 1 or 2 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் மேலே போயிருக்கும். அதை எக்ஸாம்பிளாக வச்சுட்டு இதே மாதிரி இந்த ஸ்டாக் போகும், அந்த ஸ்டாக் போகும்லாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் லாங் டேர்முக்கு போகிறீங்க, சேஃபாக போகிறீங்க அப்படின்னா குவாலிட்டியான பிக் கம்பெனிஸ் எடுத்தாலே உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஆவரேஜாக வருஷத்துக்கு ஒரு 20% ரிட்டர்ன் எடுத்தாலே அது ரொம்ப பெரிய விஷயம். அதை தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாகலாம் ஆசைப்படாதீங்க. அந்த மாதிரி வர்றது டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடி வாங்கிடும். ஸோ அந்த மாதிரி வந்து எப்பயும் போகாதீங்க. நீங்கள் லாங் டேர்முக்கு பார்க்குறீங்க அப்படின்னா நிஃப்டி 50ல் இருக்க ஸ்டாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல கரெக்டான ஸ்டாக்ஸை எடுத்துக்கலாம். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு லாங் டேர்ம் வேணும் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டாட்டா மோட்டார்ஸே எடுத்துக்கலாம். ஸோ இந்த டாட்டா மோட்டார் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கீழே விழுந்திருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ₹720 வரைக்கும் வந்துச்சு. இப்போ ₹790 ₹70 ஏறிடுச்சு. பட் இன்னும் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஆக்சுவலாக இது ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹1179 வரைக்கும் போனது. இப்போ உங்களுக்கு ₹800 கிடைக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ₹380 டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 30% நல்லா கரெக்டான ஸ்டாக்கே வாங்குங்க. ஃபியூச்சர் இந்த ஸ்டாக் இன்னும் இருக்குது. ஸோ இன்னும் நல்லா போக போகுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வாங்கலாம். ஸ்ப்ளிட்டு கொடுக்க போகிறாங்க. ஸோ 2 கம்பெனியாக பிரிய போகுது. பேசஞ்சர் வெஹிக்கிள், கமர்ஷியல் வெஹிக்கிள். ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆன பெரிய கம்பெனியே கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டாக்கை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். சரியா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிஃப்டி 50ல் இருக்க ஸ்டாக்கே நீங்கள் கரெக்டான ஸ்டாக்கே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் இன்னும் நல்ல க்ரோத் கிடைக்கும். மினிமம் பார்த்திங்கன்னா 20% இயர்லி கிடைச்சாலும் உங்களுக்கு போதும். ஸோ பேங்க்லேயே 7% தான் உங்களுக்கு கிடைக்குது. உங்களுக்கு 20% கிடைக்குதுன்னா அதுவே நல்ல விஷயந்தான். டிவிடெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது அடிஷ்னல் பெனிஃபிட்டு. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாகிடுச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா கடைசி ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 30% விழுந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பேஷன்ஸ் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிஃப்டி 50ல் இருக்க ஸ்டாக்கை பயப்படாமல் எடுங்க. கரெக்டாக இருக்க நல்ல ஸ்டாக். ஏன்னா அந்த கம்பெனிஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக பிஸ்னஸில் இருக்குது. இன்கேஸ் இப்போ வந்து எதாவது பிரச்சனை வந்தாலும் மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியால் திரும்பி வரும். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நல்லா கரெக்டாக இருக்குது. அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதில் இருக்க கம்பெனிஸை கரெக்டான கம்பெனிஸை நீங்கள் செக் பண்ணி வாங்குங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா குவாலிட்டியான கம்பெனிஸே நீங்கள் எடுங்க. ஓகேவா? ஸோ ரிஸ்க் எடுக்க வேணாம். பென்னி ஸ்டாக்கெல்லாம் நம்பி மேக்ஸிமம் யாரும் போகாதீங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ப்ரைஸ் ஏறுற மாதிரி இருக்கும். நீங்கள் வாங்கிட்டு இருப்பீங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் மட்டும் எடுக்காதீங்க. விப்ரோ கன்சிடர் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பெரிய கம்பெனிஸே வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ இமிடியேட் ரிட்டர்னுக்கு எப்பயும் போகாதீங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.